திரு மகா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவிதா கௌதமை வர வச்சிருக்காங்க. கௌதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. திருவை எப்படியாவது காலி பண்ணிடணும். இந்த திருவிழாவிலேருந்து போகும்போது திருவை கதையை முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைச்ச கௌதம் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. கவிதாவை கூப்பிட்டு, இதை பார் கவிதா, இந்த ஊர்ல சிலம்பு விளையாட்டு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இந்த சிலம்பு விளையாட்டுல கலந்துக்க போறான்ல, அப்பவே அவன் கதை ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கௌதம். அப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கவிதா கேட்குறாங்க. கௌதம் கவிதா ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த சிலம்பு கை தடியில ஒரு விஷத்தை தடவி வச்சிருக்காங்க. இந்த தடியை எடுக்கிறவனுக்கு ஆயுசு முடிஞ்சிடும், இது எவன் எடுத்தாலும் சரின்னு சொல்லி கௌதம் ஒரு முடிவோடு இருக்காங்க. அந்த இடத்துல கருணா திரு ரெண்டு பேருமே சிலம்பு விளையாட்டுக்காக கோயிலுக்கு முன்னாடி பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. கருணாவும் திருவும் பேர் கொடுத்ததும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதுல போட்டிக்கு போட்டியா நிக்கிறதுனால இது இவங்களுக்கு நல்லா சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. கவிதா இவங்க ரெண்டு பேரும் தனியா வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்களா, இவங்களும் வெளியூர்காரங்க தான். இங்க வந்து இந்த சிலம்பு விளையாட்டுல கலந்துக்கிட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வர மாதிரி, அதாவது இன்னும் ஆழ்மா செம போட்டி எதிராளியாவே ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணி விட்டுலாங்கிறாங்க கௌதம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கவிதா கேட்கும்போது, இங்க பாத்தியா இதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அந்த கருணா பைக்ல வந்திருக்கான், திரு கார்ல வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே சிலம்பு விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டி முறிக்கிற மாதிரி ஒரு வேலையை பாக்குறேங்கிறாங்க கௌதம். அதான் நீ என்ன பண்ண போற, அதை முதல்ல சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேங்கிறாங்க கவிதா. உருளைக்கட்டை ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க. வந்ததும் கருணாவோட பைக்கை கலர்னு உடைச்சு போடுறாங்க. ஐயோ கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கவிதா கேட்கறாங்க. இதுல இருந்துதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு அடுத்த லெட்டர்ல கௌதம் கைப்பட எழுதுறாங்க. திரு எழுதின மாதிரி எழுதி வைக்கிறாங்க. டே கருணா, ஒழுங்கு மரியாதையா இந்த விளையாட்டுல இருந்து விலகிக்கோ, அது உனக்கு நல்லது இல்லையா, இதை விட உனக்கு இன்னும் சேதாரம் அதிகமாயிடும். இப்படிக்கு திரு அப்படின்னு எழுதி வச்சிடறாங்க கௌதம். படிச்சு பார்த்த கவிதா, ஆஹா சூப்பர், அப்ப இதுக்கு காரணமே திரு தானே சந்தேகப்படுவான் இல்லைங்கிறாங்க. ஆமா கண்டிப்பா அவனை தான் காரணம்னு சொல்லி கோவத்துல போவாங்க. திருவோட காருக்கு பக்கத்துல காரையும் அடிச்சு நறுக்கி தள்ளிட்டு, கருணா லெட்டர் எழுதின மாதிரி சிலம்பு போட்டியிலேருந்து உன்னோட பேரை நீக்கிக்கோ, இல்லைன்னா இதை விட இன்னும் சேதாரம் அதிகமாகுன்னு கருணா எழுதி வச்ச மாதிரி அந்த காரு கிட்ட லெட்டரை வச்சுட்டு போயிடுறாங்க கௌதமும் கவிதாவும் சேர்ந்து. விளையாட்டு ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வரப்போகுது பாருங்கிறாங்க. திரு கார்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு வர போய் பாக்குறாங்க. வந்து பார்த்தா கார் கண்ணாடி கிளாஸ் எல்லாமே உடைச்சு வச்சிருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்ததா அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. திரு அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கிறதா பார்த்ததும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அப்படியே திருவுக்கு கருணா மேல அவ்வளவு கோவம் வருது. இங்க பார்த்தா பைக்கை உடச்சி வச்சிருக்காங்க. கருணா இதை பார்த்ததும் கோவத்துல கொந்தளிச்சு, இது யார் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கங்க சுத்தி முத்தியும் பார்த்தா அவங்க பைக்ல ஒரு லெட்டர் சொருவிருக்கு. அவரும் லெட்டரை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. இதுக்கு காரணம் திருன்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா விளையாட்டுல மோதாம இப்படி என் பொருளை உடைச்சிட்டானே, இப்படி சேதாரம் பண்ணோம்னா நான் சும்மா விட மாட்டேன்னு கருணா கிட்ட பாஞ்சுக்கிட்டு போய் திருவை அடிக்க போறாங்க. திருவை பார்த்ததும், ஏண்டா நான் பேர் கொடுத்ததை தெரிஞ்சு நீயும் பேர் கொடுத்த, நான் உன்னை கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன், நான் ஜெயிச்சிருவானுங்கிற பொறாமையில தானே நீ என்னோட வண்டியை உடைச்சிட்டேன்னு கேட்குறாங்க கருணா. அப்போ திரு கேட்குறாங்க, டே நானும் பேர் கொடுத்த காரணத்தினால நான் உன்னை விட ஜெயிச்சிருவேன்னு நினைச்சு நீ என் காரை உடச்சி இல்லைன்னா அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு லெட்டரை பார்த்த திரு கருணா ரெண்டு பேருமே யார் செஞ்சாங்கிறதே தெரியாம அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறதா இந்த பக்கமா கௌதம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவிதாவும், ஆஹா நம்ம பத்தி போட்டது நல்லா குழந்து விட்டு எரியுதுன்னு சடிக்கிறாங்க. விளையாட்டு தானே, சரி விளையாட்டுல யார் ஜெயிச்சா என்னன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு ஒரு போட்டி பொறாம வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நான் சும்மா விட போறதில்ல, உன்னை கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வேன்னு கருணா ஒரு பக்கம் திரு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. கருணாவுக்கும் திருவுக்கும் பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. இங்க பார்த்தா அப்பதான் மகா இந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. கவிதா வந்து கௌதம் கிட்ட சொல்றாங்க, இதை பார் கௌதம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலம்பு போட்டி ஆரம்பமாக போகுது, அப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்கும்போது, அதோ அந்த ஒரு சிலம்போட தலைவுல விஷத்தை தடவி வச்சிருக்க, அந்த விஷத்தை யார் நெத்தியில வச்சாலும் அவன் கதை காலி. அடுத்தது எதிர நிக்கிறவன் தான் வசமா மாட்ட போறான். கௌதம் ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தன்னா, நமக்கு தேவை திருவோட உயிர் தானே முக்கியம், திருவு தானே நம்ம தீட்டு கட்டணும். ஒருவேளை குறி தவறி திரு ஜெயிச்சு கர்ண நெத்தியில பட்டுட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க. கவலைப்படாத கவிதா, கர்ணாவை ஜெயிக்க வச்சிடலாம், திருவோட நெத்தியில இந்த விஷம் படுற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க. கௌதம் இந்த தடவையாவது எதை செஞ்சாலும் கரெக்டா செய், திரு இங்க இருந்து போகக்கூடாது, அது முக்கியங்கிறாங்க. கண்டிப்பா நடக்க போகுது, நீ வேடிக்கை பாருங்கிறாங்க கௌதம். இப்படி மட்டும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்ம பேர்ல சந்தேகம் யாருக்கு வராது கௌதம், வெற்றியோடு நம்ம திரும்பணுங்கிறாங்க கவிதா. அப்படியே ஒரு சந்தேகம் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ இதுக்கு காரணம் கருணா தான். இந்த ஊர்ல விளையாட்டு வச்சதுனால தான் இப்படி நடந்துருச்சுன்னு எல்லாரும் ஐயோ அம்மானு கத்தி கதறி அழுவாங்களே தவிர நம்ம பேர்ல யாருக்கும் எந்த சந்தேகம் வராது, நீ தைரியமா இரு. இப்பதானே காரையும் வண்டியும் உடைச்சு, கார் பிரச்சனையும் வண்டி பிரச்சனையும் பெருசா உடைச்சு என்னோட காரை கருணா உடைச்சிட்டான், கருணாவோட வண்டியை திரு உடைச்சிட்டான்னு பஞ்சாயத்து நடந்ததுல அதுக்கு காரணம் இதுதாங்கிறத அவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க. கருணா செத்தா திரு மேல பழிகளுக்கும், திரு செத்தா கருணா மேல பழிகளுக்கும், இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, வேடிக்கை மட்டும் பார்ப்போங்கிறாங்க கௌதம். போட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டதும் இந்த பக்கம் மகா ஒரு பக்கம் இந்து ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. ஐயோ இவருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. போட்டி தொடங்க போது ரெண்டு சைட்லயும் ரெண்டு பக்கம் ஆளுங்க நிற்கிறாங்க. இன்னொரு சைட்ல திருவோட குடும்பத்தார் நிற்கிறாங்க, இந்த பக்கம் கருணா ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிற்கிறாங்க. ஊருக்காரங்களும் ரெண்டு சைட்லயும் ரெண்டு பக்கம் அவங்கவுங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. போட்டி தொடங்குது. அப்ப 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறாவாரமா கைத்தட்டல், விசில் சத்தம் அப்படியே சத்தம் போட்டு அப்படியே ஜோடியா விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காச்சு மூச்சு சத்தத்துல இங்க விளையாட்டு மும்மரமா நடந்துட்டு இருக்கும்போது கருணா, திரு 2 பேரும் நிஜமாலுமே ஒரு சண்டைக்காரர் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திரு சைட்ல இருக்கிற கவிதா எப்படி இருந்தாலும் இந்த திரு ஜெயிக்கவே கூடாது. இவனுக்கு சிலம்புனா பிடிச்ச விளையாட்டு தான். எந்த இடத்துலயும் ஜெயிச்சு தான் வருவான். ஆனா இந்த இடத்துல பார்த்தா கருணா தான் நல்ல விளையாடுற மாதிரி இருக்கு. கடவுளே எப்படியாவது இந்த திரு தோத்துடணும். அந்த கம்பில் இருக்கிற விஷம் திரு நெத்தியில படணும்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. திரு விளையாடுறத பார்த்து ரசிச்சிட்டு இருந்த மகாவுக்கு பதட்டம் தான் அதிகமா இருக்கு. அம்மா எழுதி வச்சது, அதுவும் கைப்பட எழுதி வச்ச அந்த காகிதத்துல உன்னோட திருமண நலனுக்கு ஆபத்து வரப்போகுது, அவனோட உயிரை காப்பாற்றணும்னு எழுதியிருப்பாங்க. ஐயோ, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யுது? அவரோட உயிருக்கு ஆபத்து வந்தா நான் என்ன செய்வேன்? இப்போ எப்படி நான் காப்பாற்றுவேன்? இவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க மகா. 2 பேரும் பயங்கரமா வெறித்தனமா விளையாடிட்டு இருக்காங்க, கருணாவும் திருவும். அந்த சைடில் இந்துவும் வேண்டிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த கருணாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, சாமியார் இவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு, வழிய கூப்பிடுவாங்க. அந்த கோயில்ல தான் இவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. நான் எந்த சாமியை வேண்டுவேன் கடவுளே, இவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த விளையாட்டுல தான் இவனுக்கு ஆபத்து வந்துடுமோ, இவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணுமேனு வேண்டிட்டு இருக்காங்க இந்து. ஆனா போட்டி இன்னும் நேரம் ஆக ஆக அப்படியே சூடு பிடிக்குது வெகு வேகமா. 2 பேருமே சரிக்கு சமமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா பார்த்தா மகாவும் இந்துவும் இதுக்கப்புறமா நம்ம 2 பேர்த்துலயும் யாரும் தலைஞ்சிடக்கூடாது, இளைச்சவங்களா இருக்கக்கூடாது, 2 பேருமே ஜெயிச்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு மகா இந்து 2 பேரும் முடிவு பண்ணிட்டு போட்டியை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்பதான் சிலம்ப 2 பேருமே கீழே போட்டுட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த கம்பில் ஒரு தளவுல விஷம் தடவி இருக்கிறது தெரிய வருது. அப்போ ஊர் பெரியவங்க வந்து சொல்றாங்க, என்னது கம்பில் ஒன்றும் வித்தியாசமா தெரியுது, இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுல விஷம் தடவி இருக்கிறது தெரிஞ்சதும் ஊர்க்காரங்க எல்லாரும் எச்சரிக்கை ஆயிட்டாங்க. அந்த பக்கம் கம்பை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுல விஷம் தடவிக்கிறது தெரிஞ்சதும் ஐயோ, இது யார் வேலை பார்த்த வேலை, வெளியூர் பசங்க வந்து இப்படி வீர விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க, இதுல போட்டி பொறாம வச்சுட்டு வேண்டாதவங்க யாரோ இந்த வேலையை பார்த்துட்டாங்க. திருவிழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த 2 வருஷத்துல ஏதோ ஒண்ணுக்கு ஆபத்து வந்திருந்தா நாம என்ன செய்யறது? இது விளையாட்டா பார்க்காம யாரோ இப்படி வெனவென்ன பார்த்துருக்காங்களே, இது ஏதோ நல்ல வேலை முன்னாடியே பார்த்ததுனால இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட திருவுக்கு கருணா மேல சந்தேகமா இருக்கு, கருணாவுக்கு திரு மேல சந்தேகமா இருக்கு. டே, எனக்கு முடிச்சு கட்டத்தானே நீ இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னு திரு கருணா கிட்ட கேட்குறாங்க. கருணா இல்ல நீ தான் இந்த வேலையை பார்த்துருக்க, ஏன்டா நான் ஜெயிக்கக்கூடாது நீ நினச்சியாங்கிறாங்க. அதே மாதிரி திருவும் அதே மாதிரியே தான் கேட்குறாங்க. இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் மகாவும் இந்துவும் வந்து இதை சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, இது யாரும் வேண்டாதவங்க செஞ்ச வேலை, நீங்களும் நாங்களும் சும்மா ஏதோ இந்த ஊருக்குள்ளே பார்க்குறக்காக வந்தோம். இந்த திருவிழாவை பார்த்ததும் நம்ம கிளம்ப போகிறோம், நமக்குள்ளே எதுக்கு சண்டை? உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, இது யாரோ வேண்டாதவங்க உங்களுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. கவிதா கௌதமியை பார்த்துட்டு இருக்காங்க. மகா பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவிதா தானா, திரு இதில் விளையாடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்களா, இவங்க யாரை வச்சு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மகாவுக்கு கவிதா மேலேயே சந்தேகமாக இருக்குது. கவிதா கௌதமை பார்த்துட்டு திரும்பி விசுக்குன்னு மகாவை பார்க்குறாங்க. இவன் என்ன நம்மளையே பார்த்துட்டு இருக்காளே, இதுக்கு காரணம் நம்ம தான் கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க கவிதா. மகா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கருணா கிட்ட வந்து சொல்கிறாங்க, போதும் கருணா, விளையாண்டதெல்லாம் போதும், இனிமேல் நீ விளையாட வேண்டாம், எனக்கு இன்னமும் அப்போ இருந்தே சந்தேகமாக இருந்துச்சு, அவங்க எல்லாரும் நல்லவங்க தான், குறுக்க இருக்கிறவங்க யாரோ தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க, கருணா அவர் மேலே கோவப்படாதேன்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்து. என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த திரு தான் என்னோட பைக்கை உடச்சிருக்கான், இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு எகிரி போயிறாங்க. ஐயோ, நான் சொல்கிறத கேளு, அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை நீ முதல்ல யோசிச்சு பாரு. இந்த உங்க 2 பேத்துக்குள்ளேயும் பெரிய பிரிவை உண்டு பண்ணி யாரோ அவங்க வெறிய தீர்த்துக்க நினச்சிட்டு இருக்காங்க, இது புரிஞ்சுக்காம நீயும் திரு மேலே இப்படி கோவப்படாதன்னு இந்து சொல்லவும், அப்படியெல்லாம் கிடையாது, அவன் வந்ததுலேருந்தே எங்கிட்ட மோதிக்கிட்டு தான் இருக்காங்கிறாங்க. இதா பாரு, கொஞ்சம் சமாதானமாக போவேன், நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம், இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்கிறாங்க இந்த தாத்தா பாட்டி 2 பேருமே திருவை சமாதானப்படுத்துகிறாங்க. பரிவட்டம் கிருபாவுக்கு தான் வேணும்னு இருக்காங்க, கிருபாவுக்கு தான் காட்டணுங்கிறக்காக கருணாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் திரு கிட்ட இப்படி மோதிக்கிட்டு இருக்காரு. தாத்தா பாட்டி 2 பேருமே பரவாயில்லப்பா விட்டு கொடுத்து போங்கிறாங்க. அப்படின்னா திரு 20 லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கிருபா அப்படி ஒருத்த பைசா கூட கொடுக்காமையே அவங்க பரிவட்டம் கட்டணும்னா என்ன அர்த்தம்னு ஊருக்காரங்களை பாதி பேர் கட்சி போட்டு நிற்கிறாங்க. பிரச்சனையை பெருசாக்குறாங்க. நாளை